ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச சோமஸ் இந்த சம்மர் சீசனில் செஞ்சு வச்சிங்கன்னா அப்படியே காலி பண்ணிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேவையான பொருட்கள்: ½ கப் கோதுமை. ½ கப் கோதுமைன்னா 1 கப் மைதா கரெக்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை சோடா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடாவே போதும். 1 கப் சுகர். 1 கப் சுகர்னால் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ½ கப் கடலை. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் இருந்தால் போதும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரவையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1 கப் ரவை மூழ்கிற அளவு தண்ணி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ரவை நல்லா ஊறினா தான் பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதனால தான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஒரு சிட்டிகை சோடா, கொஞ்சமாக சர்க்கரை, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் போட்டுடலாம். ரவை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கணும். ஊறத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து ½ கப் கோதுமை, 1 கப் மைதா, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு இது இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் சோமஸ் நல்லா சூப்பராக வரும். ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு மேலே ஒரு துணி போட்டு நல்லா இதை மூடி வச்சிடலாம். இப்போ மாவு ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சுகர், ½ கப் கடலை, ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே பவுடர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 பாதியமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது சோமஸ் நல்லாயிருக்கும். இப்படி இருந்தால் ஓகே. இப்போ இதை வந்து நம்ம தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோகோனட், நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை மிக்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பூர்ணம் தயாராகியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும் நீங்கள் தேங்காவை வந்து கொஞ்சம் வறுத்து கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவை வந்து நல்லா ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ண மாவு எல்லாத்தையும் மைதாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும். இப்போ இதை பரட்டுறதுக்கு கொஞ்சம் மைதா போட்டு 2 பக்கமும் மாவை தடவிட்டு நல்லா இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. சில பேர் ரவுண்ட் ஷேப் வராது. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூடி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அழகான ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இவ்வளோ தப்பத்துக்கு மாவு இருந்தால் ஓகே. ரொம்பவும் மெலிசாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு தப்பமாக இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சிடலாம். ஒரு ½ ஸ்பூன் பூர்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவில் அந்த பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா கூட எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மேலே வந்து எண்ணெய் வந்துடும். இந்த மாதிரி நல்லா சைடு முழுக்க நல்லா அமுத்தி விட்டுருங்க. நீங்கள் வேணால் அந்த அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால நான் இன்றைக்கி கையிலேயே பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. எந்த இடமும் ஓப்பன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சைடெல்லாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் பார்த்து போறீங்க எண்ணெயில் போடும்போது மட்டும். இந்த மாதிரி நல்லா அழுத்திடுங்க. இதே மாதிரி எல்லா சோமோஸையும் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம சோமஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகி வரணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தீயை வந்து ரொம்ப ஐலையும் வைக்காதீங்க, ரொம்ப சிம்லையும் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஐயில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளெல்லாம் எதுவுமே வேகாது. ரொம்பவே கம்மியாக வச்சிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு அழகாக வரும். இப்போ இதை திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் எல்லோ கலரில் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அவ்வளோதான், நம்ம சோமஸ் ரொம்ப அழகாக தயாராகியாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.